சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, கீரை கடையல் தாங்க பார்க்க போகிறோம். கீரை கடையல் செய்கிறதுக்காக நான் துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு நல்லா கழுவிட்டு அது கூடவே மஞ்சள் தூள், பூண்டு, தக்காளி, விளக்கெண்ணெய் சேர்த்திக்கிறோங்க. விளக்கெண்ணெய் சேர்த்தும் போது என்னாகும் அப்படின்னா, பருப்பு சீக்கிரம் வெந்துருங்க. அதே சமயம் வந்துட்டு பருப்பு பொங்கி பொங்கி வராது. பருப்பு முக்கால்வாசி நல்லா வெந்துருட்டுங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம கீரை வந்துட்டு தாளிச்சிக்கலாம். கீரை தாளிக்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சோண்டு சீரகம், சின்ன வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை இதெல்லாம் போட்டு நல்லா தாளிச்சிக்கிறேங்க. நல்லா தாளித்ததுக்கப்புறம் இது வந்து பச்சை தண்டு கீரைங்க. பச்சை தண்டு கீரையை வந்துட்டு நான் சேர்த்திக்கிறேன். கீரை வந்துட்டு நான் ஒரு 2-3 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்கள். நல்லா சுருங்கி வந்துடும். அதுக்கப்புறம் வந்துட்டு அது கூடவே தேவையான அளவு மஞ்சள் தூள், சாம்பார் பவுடர், தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கோங்க. 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு கீரை வந்துட்டு நல்லாவே வெந்துருட்டுங்க. கீரை நல்லா வெந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம ஆல்ரெடி பருப்பு வேக வச்சுருப்போம்ல, அந்த பருப்போட இந்த கீரையை வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா வந்துட்டு கீரையும் பருப்பும் நல்லா வேகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து கீரை பருப்பு ரெடி ஆகிடுச்சுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம ரசம் வந்துட்டு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரசம் வைக்கிறதுக்காக நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து நல்லா சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வேக வச்சுக்கிறேங்க. நல்லா தக்காளி சாஃப்ட் ஆனதுக்கப்புறம் அது கூடவே கொஞ்சோண்டு புளி, உப்பு போட்டு வச்சிட்றேங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு, வெந்தயம் கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் அது கூடவே சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை சேர்த்திக்கிறேங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு இடிகல்லில் கொஞ்சோண்டு மிளகு, சீரகம், மல்லி, பூண்டு போட்டு நல்லா இடித்து அதையும் வந்துட்டு இந்த கலவையோடு சேர்த்திக்கிறேங்க. சேர்த்துனதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, கொஞ்சோண்டு ரசப்பொடி, மஞ்சள் தூள் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருப்போம்ல தக்காளி கரைசல், அது வந்துட்டு நான் கரைச்சி இது கூட சேர்த்திக்கிறேங்க. கரைச்சி சேர்த்துனதுக்கப்புறம் தேவையான அளவு மல்லித்தூள், பெருங்காயம் போட்டு நல்லா நுரக்கட்டி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். நம்மளோட ரசம் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. நுரக்கட்டி கொதிக்க விட்டுறாதீங்க. ரசம் வந்துட்டு எப்போவுமே கொதிக்கக்கூடாதுங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு புடலங்காய் பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் வந்துட்டு எண்ணெய், கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு இதெல்லாம் சேர்த்திக்கிறேங்க. இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் ஒரு மீடியம் சைஸ் சின்ன வெங்காயம் சேர்த்திக்கிறேங்க. சின்ன வெங்காயம், வரமிளகாய், கருவேப்பிலை சேர்த்தி நல்லா பொன்னிறமாக தாளிச்சிக்கிறேங்க. தாளித்ததுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி கழுவி வச்சுருக்கிற புடலங்காவை நான் சேர்த்திக்கிறேன். புடலங்காவை சேர்த்திட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு தேவையான அளவு மஞ்சள் தூள், உப்பு போட்டுட்டு நல்லா மூடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்துட்டு நம்மளோட சாஃப்டான புடலங்காய் வந்து ரெடி ஆகிடுச்சுங்க. அது கூடவே தேவையான அளவு தேங்காய், மல்லித்தலை போட்டு இறக்கிடலாங்க. தேங்க்யூ.